இந்த பசங்களாம் இங்கே அமர்ந்திருக்கிறத பார்க்கும் பொழுது இந்த நாளுக்காக எவ்வளவு தயாரிப்பு போயிருக்கு உள்ள அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் இது இவருடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான நாள் அல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதை இதோ இங்கே இவர்கள் அமர்ந்திருக்கிற விதம், கையில் வைத்திருக்கிற புத்தகம், இதெல்லாம் காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு அமேசான் காடுகளை பற்றிய ஒரு குறும்படம் பார்க்க, ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த குறும்படத்திலே அந்த அமேசான் காடுகளில் இருக்கிற ஒரு பழங்குடியினரை பற்றி காண்பிக்கிறாங்க. இந்த பழங்குடியினர்களில் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த உணவு, அதாவது விருந்து போல ஒரு உணவு. இன்னைக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இன்னைக்கு நிச்சயமாக மதியானம் எல்லார் வீட்லேயுமே பிரியாணி தான் இருக்கும். ஏன்னா விழானா பிரியாணி, ஓகே, அதுவும் மட்டன் பிரியாணினா இன்னும் கொஞ்சம் அது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹை. அதே போல் அந்த பழங்குடியினருக்கு ஒரு உணவு உண்டு. அது எப்போலாம் கிடைக்காது, அது எப்போலாம் கிடைக்காது, எப்பயாவது ஒரு முறைதான். அப்போ அந்த உணவை அவர்கள் உண்பதை பற்றிய அந்த ஒரு குறும்படம். அந்த உணவு என்னென்னா அன்புக்குரியவர்களே, வேற ஒன்றும் இல்லை, ஹனி, தேன். ஆனால் இந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த தேனி அந்த தேன் கூட்டை எங்க கட்டும் என்றால் அந்த அமேசான் காடுகளிலே 100 அடி உயரம் உள்ள ஒரு மரத்தின் மேலே தான் கட்டும். அப்போ அது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. அதனால தான் அது எளிதாக கிடைப்பதில்லை. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற தந்தை என்ன செய்கிறார், அங்க இருக்கிற அந்த காடுகளில் இருக்கிற இலைகளிலே செய்யப்பட்ட ஒரு கூடை, அந்த கூடையை அந்த காடுகளில் இருக்கிற சில கொடிகளை எடுத்து கயிறு போல பின்னி அதை சுற்றி கொண்டு அவர் அந்த மரத்தை ஏறுகிறார். மனைவியும் பிள்ளைகளும் மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 100 அடி மரம், யோசிங்க, அப்படியே டாக்குமெண்ட்ரியில் காமிச்சிட்டே இருக்காங்க. பிடிச்சு பிடிச்சு ஏறுறார். ஒன்றும் இல்லை, வழுக்கி விழுந்தா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஏறி போயிட்டே இருக்கிறார். இவங்க பார்க்குறாங்க, அதுக்கு மேலே ஒரு தருணத்துக்கு மேலே பார்க்க முடியாது. ஏன்னா 100 அடி இல்லை, எங்கேயோ மேலே இருக்கிறார் அவர் போயாச்சு. அவர் அங்கே ரீச் ஆன உடனே அவர் ஒரு கிளை மீது நடந்து போனோம். ஏன்னா அந்த கிளையில் தான் இந்த கூடு தொங்கிக் கொண்டு இருக்கும். அப்போ அந்த 100 அடி மரம் ஏறி ஒரு கிளையில உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேனி இருக்கிற அந்த கூட்டுக்கு பக்கத்துல போய் உட்கார்றாரு. இப்போ அன்புக்குரியவர்களே, அந்த கூடையிலிருந்து புகைந்து கொண்டிருக்கிற காய்ந்த ஒரு இலையை எடுத்து அந்த கூண்டின் அருகிலே காண்பிக்கிறார், அந்த கூட்டுகளை காமிக்கிறார். கொஞ்சமா புகை வருது, அதுல அந்த தேனீக்கள் எல்லாம் அப்படியே கலைந்து போகிறது. உடனே இவர் என்ன செய்கிறார், தன்னிடம் இருக்கிற கத்தியை கொண்டு அந்த தேனி கூட்டை அறுத்து அதை அந்த கூடையில் வைத்து கீழே கொண்டு வரைக்கவும் காத்தில்லை, மேலிருந்தே அந்த கொடியில் செய்யப்பட்ட கயிறை போன்று வைத்து கொண்டு அவர் அப்படியே கீழே இறக்குறாரு. இறக்க இறக்க வந்துகிட்டே இருக்கு, அதையும் அப்படியே காமிக்கிறாங்க. கீழே வந்த உடனே மனைவியும் பிள்ளைகளும் அப்படியே எடுத்து அந்த தேன் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த ஹனியை அப்படியே கடிச்சு சாப்பிட்றாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வரார். அதுக்குள்ள இங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், சிரிப்போட வரார். அவர் அது வரைக்கும் முகத்தை காமிக்கலைங்க. அவர் கீழே இறங்கின உடனே கேமரா அவர் முகத்துக்கு போகுது. முகத்தை பார்த்தா அவர் அந்த மரம் ஏறிய மனிதராகவே தெரியவில்லை. ஏன் தெரியுங்களா, மேலிருந்த தேனீக்கள் எல்லாம் அவரை கொத்தி முகமெல்லாம் வீங்கி, உதடெல்லாம் வீங்கி, முகமே ஒரு தினசா மாறிடுச்சு. எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதை பார்த்த உடனே கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேனீக்கள் கொத்தினாலும் பரவாயில்ல, அவர் சிரிக்கிறாரு. மனைவியும் பிள்ளைகளும் அந்த உணவை சந்தோஷமா உண்றதை பார்த்து அவர் சிரிக்கிறாரு. ஆனா பார்க்கிறவங்களுக்கு சிரிப்பே வராது. ஏன்னா அந்த மனிதனுடைய முகம் அப்படி இருந்தது. அன்புக்குரியவர்களே, நற்கருணையை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த கதை ஞாபகம் வரும். ஏன்னா நமக்கும் அப்படிதான் உணவு கிடைச்சிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மரம் ஏறினார். அந்த மரத்திலே தேனீக்கள் அல்ல, ஆணிகள் அவரை துளைத்தது. ரத்தம் பீறிட்டு வெளியே வந்தது. தன் உடலையும் ரத்தத்தையும் உயிரையுமே அங்க கொடுத்து அவரையே நமக்கு நற்கருணை இன்று உணவாக கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை வாங்கும் பொழுது அவர் மரத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படித்தான் நமக்கு இந்த உணவு கிடைத்திருக்கிறது. இது அப்பாவிடமிருந்து கிடைத்த உணவு. இது யாருக்கும் கிடைக்காத உணவு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், இந்த உலகத்திலேயே கடவுளுடைய சதையையும் ரத்தத்தையும் உண்டு குடித்து வாழும் ஒரே மக்கள் இனம் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் இனம்.
நீங்க எதுக்கு கத்தோலிக்கராக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுக்காக இருங்க போதும். ஆயர் நல்லா இருக்கிறாரா, குருக்கள் நல்லா இருக்கிறாரா, பங்கு நல்லா இருக்கிறா, திருச்சபை நல்லா இருக்கா, அதை பத்தி கவலை வேண்டாம். ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சாகும் வரை கத்தோலிக்கனாக இருப்பேன். என் இயேசுவின் உடலும் இரத்தமும் எனக்கு இந்த திருச்சபையில் மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட அவருடைய அன்பின் பொக்கிஷமான இந்த உணவை இன்று நம்முடைய பங்கிலே பல மாதங்களாக தயாரித்து தங்களையே ஒரு ஏற்புடைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். விண்ணக தந்தை கொடுக்கிறார். தன்னுடைய மகனுடைய சதையை இன்று கொடுக்க இருக்கிறார், ரத்தத்தை கொடுக்க இருக்கிறார். இந்த உணவு அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது போல, என் உடல் உண்மையான உணவு, என்னுடைய ரத்தம் உண்மையான ரத்தம். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்புக்குரியவர்களே. உண்மை என்று சொன்னார். இன்றும் அந்த உண்மையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அநேக நற்கருணை அற்புதங்கள் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். போன தவ காலத்துல இந்தியாவில் திமாப்பூர் டயசிஸ், நாகாலாந்துல ஒரு நற்கருணை அற்புதம் நடந்தது. நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர்ல வந்துச்சு, யூடியூப்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சகோதரி தன்னுடைய தோழி, ஒரு ஃப்ரெண்டை மாசு கூட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்ல, அவர் பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர். அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனால் அது அடையாளம், இயேசுவின் உடல் அல்ல, அது அடையாளம், அவ்வளவுதான். ஆனா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு திருப்பலியிலே வசீகரம் செய்யப்பட்டது அது இயேசுவின் உடல் தான், இயேசுவின் ரத்தம் தான். ஏனென்றால் இயேசு சொன்னார், இது என் உண்மையான என்னுடைய உணவு, என் உடல், என்னுடைய ரத்தம் உண்மையான பானம் என்று சொன்னார். அதை இன்றும் விசுவசித்து நாம் திருப்பலியிலே பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்று திருப்பலியில அந்த அம்மாவும், அந்த பேப்டிஸ்ட் சபையை சார்ந்த அம்மாவும் நற்கருணை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சாப்பிடல, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு வெள்ளை பேப்பர்ல மடிச்சு வச்சுட்டாங்க. இரவு உறங்கும் பொழுது அவங்களால தூங்க முடியல. ஐயோ, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், என்னோட ஃப்ரெண்டு அவ்வளோ பக்தியா முழங்கால் போட்டு உட்கொண்டு ஜெபிச்சதை பார்த்தனே, நான் சும்மா ஒரு பேப்பர்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேனே, இது தப்பு, நான் திருப்பி கொடுத்துடணும். அப்போ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நேற்று அந்த நீங்க கொடுத்த அந்த நற்கருணையை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், அதை திருப்பி ஃபாதர்கிட்ட கொடுத்துடணும். உடனே இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஏன் அப்படி பண்ண நீ? சரிவா, பங்கு ஃபாதரை போய் கொடுத்துடலாம். 2 பேரும் பங்கு ஃபாதரை பார்க்க போறாங்க. அப்போ பங்கு ஃபாதர்கிட்ட அந்த பொண்ணு, அந்த பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர் மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர், தெரியாமல் இதை பண்ணிட்டேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஃபாதர். உடனே குருவானவர் என்ன செய்தார் என்றால், இதுதான் பழக்கம், கத்தோலிக்க திருச்சபையின் பழக்கம் இது. நற்கருணை கீழே விழுந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நற்கருணை எடுத்துக்கொண்டு போய் ஒரு தண்ணீர் பாத்திரத்திலே வைத்து நற்கருணை பேழையில் வைத்து விடுவார்கள் குருக்கள். அதே தான் அவரும் செய்தார். வைத்து விட்டார். ஒரு வாரத்திலே நற்கருணை அப்படியே தண்ணீரோடு கலந்த பிறகு ஏதாவது ஒரு இடத்திலே, ஒரு செடி இருக்கிற இடத்திலே பள்ளம் தோண்டி அந்த தண்ணீரை ஊற்றி மூடி விடுவார்கள். மனிதர்களுடைய கால் படாத இடத்திலே அது செய்யப்பட வேண்டும். இது நம்முடைய வழக்கம். இவர் ஒரு வாரம் கழித்து, தவ காலம் வந்தது, குருத்து ஞாயிற்கு முந்தின நாள், இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு நோயில் பூசலுக்கு போகணும். அப்பொழுது நம்முடைய நற்கருணை பேழையை அவர் திறந்திருக்கிறார். திறந்த உடனே கிண்ணத்துல பார்க்கலாம் நற்கருணை என்ன ஆனது என்று. அவர் பார்க்கும் பொழுது அந்த நற்கருணை தண்ணீரோடு கலக்காமல் அப்படியே சேர்ந்து வேறொரு பொருள் போல இருக்கிறது. அவருக்கு என்னன்னு புரியல. உடனே கையை வைத்து அழுத்துகிறார். அழுத்திய உடனே ரத்தம் வர ஆரம்பித்தது. அதை பார்த்த உடனே இவர், ஆஹா, ஆண்டவர் தன்னை இப்பொழுது வெளிப்படுத்துகிறார் என்று தெரிந்து உடனே ஆயருக்கு செய்தி கொடுக்கப்பட்டு, அதன் பிறகு இன்று ஒரு பத்திரமான இடத்தில் வைக்கப்பட்டு திருச்சபையின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றும் பல நாடுகளிலே, பல பங்குகளிலே, பல இடங்களிலே அவர் உண்மையாகவே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் திருப்பலியிலே கொடுக்கிறார் என்பதை எம்பித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த உணவை உட்கொண்டால் என்ன ஆகும்? ரொம்ப முக்கியமான விஷயம் அன்புக்குரியவர்களே. முதலாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த உணவு நமக்கு வாழ்வு தரும். நிறைய பேர் இதை உணர்றதே கிடையாது. எதுக்கு திருப்பலிக்கு வரீங்க? கடன் திருநாள் இல்லை, அதற்கு மட்டுமல்ல, இது வாழ்வு தரும் உணவு அன்புக்குரியவர்களே. எத்தனை நோய்கள் சுகமாயிருக்கிறது தெரியுங்களா? நற்கருணையை விசுவசித்து என் ஆண்டவருடைய உடல் என்று நம்பி உண்டவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இரட்சக சபை ஆலயம் ஹோலி கோஸ்ட் சர்ச் பெங்களூர்ல, அங்கு பங்கு பெறவில் இருக்கிற ஒரு சகோதரர், அந்த சகோதரருக்கு இதயத்தில் பிரச்சனைன்னு சொல்லி கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, கிறிஸ்துமஸ் இரவு பூசை நான் போகணும்,
இவங்க சொன்னாங்க அதெல்லாம் போக முடியாது, உங்களுக்கு பிளாக் 80% கிட்ட இருக்குது, என்ன வேணா நடக்கலாம். இவர் சொன்னாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன அனுப்புங்க, நான் திருப்பலிக்கு போனோம். உடனே டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுத்து நாக்கு கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் நன்மை வாங்கிட்டு பூசை முடிச்சுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துங்கன்ட்டு. இவர் திருப்பலியில் உட்காந்துருக்கிறார், வீட்டில் இருக்க எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, எதுவும் ஆயிடக்கூடாது கணவனுக்குன்னு. அவர் நாக்கு கடியில் அந்த மாத்திரை இருக்குது. நற்கருணை வாங்க வரும்பொழுது அவர் என்ன செய்தாராம் தெரியுங்களா? அந்த மாத்திரை எடுத்து தூக்கி போட்டு, என் ஆண்டவருடைய திருவுடலுக்கு மேலே இந்த மாத்திரை ஒன்றும் வல்லமை கிடையாது அப்படின்னு சொல்லி நன்மை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போனவர் தான், ஹாஸ்பிட்டலுக்கே போல. 10 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். இது அந்த பங்கு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க அப்படி செய்யணும்னு நான் சொல்ல அன்புக்குரியவர்களே, மாத்திரை சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. விசுவசிப்பவர்களுக்கு இந்த உணவு வாழ்வு தருகிறது, சுகம் தருகிறது, விடுதலை தருகிறது. இது உண்மை. அதே போல் அன்புக்குரியவர்களே, விசுவசிப்பவர்களுக்கு இந்த உணவு சக்தி தருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் ஒரு பங்குல தியானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். பங்கு தந்தை அந்த பங்குல இருக்கிற ஆராதனை ஆலயத்தை இரவு 11 மணிக்கு தான் மூடுவார். அப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாக் போகும்போது ஃபாதர் நின்றுக்கிட்டே இருக்காரு சாவி வச்சுக்கிட்டு. ஃபாதர், ஏன் ஃபாதர் நீங்கள் போய் தூங்கலையா? இல்லை, 11 மணிக்கு தான் மூடுவோம் ஃபாதர். ஏன்? 10:45 ஒரு பையன் வருவான் நற்கருணை ஆலயத்துக்கு. அந்த பையன் 15 நிமிஷம் நற்கருணை ஆலயத்தில் இருப்பான். அவன் போன பிறகு தான் நான் மூடுவேன் ஃபாதர். சார், ஏன் ஃபாதர்? என்ன, நீங்களே அந்த பையனை கேளுங்கன்னு. ஸோ நாங்களும் காத்திருக்கிறோம். அதே போல் பேக் மாட்டிக்கிட்டு பைக்கில் வேகமாக வந்தால் 10:45 கரெக்டாக உள்ளே போயாச்சு. 11 மணிக்கு வெளியில் வரார். நான் அந்த பையனை நிறுத்தி, தம்பி நீ டெய்லி 10:45 நற்கருணை ஆலயத்துக்கு வர, என்ன விஷயம் ஏது? அப்போ அவன் சொல்கிறான், ஃபாதர் நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் ஒரு டீம் லீடராக இருக்கிறேன், என் டீமில் இருக்கிறவங்கள வழி நடத்தலாம் எனக்கு தெரியாது ஃபாதர், எனக்கு எப்படியோ இந்த வேலையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நான் நற்கருணையை சந்தித்து விட்டு போகும்பொழுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என் கம்பெனியில் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், டார்கெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் ஸ்மூத்தாக முடிச்சிடுறேன் ஃபாதர். எங்கிருந்து தான் எனக்கு அந்த சிந்தனை வருதுன்னு தெரியல. என் கம்பெனியில் நான் ஒரு டாப் எம்ப்ளாயி இன்னைக்கு. இதற்கு காரணம் நற்கருணை. ஆகவே ஃபாதர் தினமும் நற்கருணை சந்திப்பேன். எனக்கு காலைல பூசைக்கு வர முடியாது, அட்லீஸ்ட் நற்கருணை சந்திக்க தினமும் வந்து விடுவேன். ஃபாதரும் எனக்காக சாப்பில் திறந்து வச்சிருக்கிறார். இப்படியெல்லாம் மனிதர்கள், இளைஞர்கள் நம்ம மத்தியில் உண்டு அன்புக்குரியவர்களே. நற்கருணையின் வல்லமையை, சக்தியை உணர்ந்தவர்கள். நற்கருணை வழிகாட்டக்கூடிய ஒரு உணவாக நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, 3ஆவதாக தான் சொல்லணும், நற்கருணை நம்மை வழிகாட்டும். இன்னைக்கு யார் யார்கிட்டயோ போய் கன்சல்ட் பண்றது, எங்கெங்கயோ கவுன்சிலிங், என்னென்னமோ கேட்கிறோம். ஆனா ஆண்டவரை சந்திக்க ஆள் இல்லை. இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணியை துவங்குவதற்கு முன்பு 40 நாட்கள் பாலைவனத்தில் போய் கடந்தார். எதற்காக? சோதிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, தந்தையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பணி வாழ்வு அவருக்கு விளக்கப்படுகிறது, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7 நாள் நற்கருணை சந்தித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? இல்லையே. இன்னைக்கு நற்கருணை சந்தித்து எத்தனை பேர் முடிவு எடுக்கிறோம்? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட வரவங்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்றது, ஃபாதர் இதை ஆரம்பிக்கலாமா வேணாமா, நற்கருணைக்கு போயிருங்க. 40 நாள் போகணும் நீங்க. ஏன்னா இயேசு ஆண்டவர் 40 நாள் போனார். 10 நிமிஷம் போய் உட்காருங்க, ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவர் இது சரியா. குறைந்தது 7 நாளாவது போங்க. எத்தனை பேர் திருமண பிரச்சனைகளை ஃபாதர் இந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமான்னு தெரியல ஃபாதர். ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் தீர்க்கதரிசி கிடையாதுங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நற்கருணையில. உங்க பங்குல அவர் வீற்று இருக்கிறார். நற்கருணை நம்பினீங்கன்னா போய் உட்கார்ந்து தினமும் 7 நாள் ஜெபிங்க. வந்தவங்கலாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஃபாதர் எல்லாம் புரிஞ்சிருச்சு, எல்லாம் நடந்துருச்சு, தேங்க்யூ ஃபாதர். வழிகாட்டும் உணவாக நம்மோடு இருக்கிறார். அன்று பழைய இஸ்ராயல் மக்களோடு மன்னா இருந்தது போல நம்மோடு நம்முடைய மன்னர் இருக்கிறார். நற்கருணையிலே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உணவை எப்படி உண்பது? இப்படிப்பட்ட மகிமை உள்ள உணவை எப்படி உண்பது? இதுவும் 3 காரியங்கள் தான். முதலில் அன்புக்குரியவர்களே, இந்த உணவு உண்ணும் பொழுது அன்பு வேண்டும். அன்போடு வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அன்புக்குரியவர்களே இந்த உணவை அலட்சியப்படுத்துறாங்க. எப்படி தெரியுங்களா? இங்க ரட்சக சபை குருக்களுடைய தியானம் நிறைய நடந்துருச்சு. நானே நிறைய முறை வந்திருக்கிறேன். இந்த வீடுகள் சந்திக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்டா, இல்ல ஃபாதர். ஏன் போனேன்? அதற்கு ஒரு காரணம்லாம் இல்லை அன்புக்குரியவர்களே, டைம் இல்லை, அவ்வளவுதான். ஏன் டைம் இல்லை? ஒரு நாள் தான் ஃபாதர் நமக்கு கேப்பு, ஒரு நாள் தான் ஃபாதர் லீவு, அன்னைக்கு போய் எப்படி ஃபாதர் அதெல்லாம்? அன்புக்குரியவர்களே, எப்பேற்பட்ட ஒரு உணவு! இந்த உணவை மக்கள் இன்று ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க நிறைய பேர் டிவியில, என்னைக்கு கொரோனா வந்துட்டு போச்சோ டிவிலேயே மாச பாத்துறது நிறைய பேர். நடந்து வர முடியும், நேரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் இப்படிதான் சொல்லுவேன், நீங்க டிவியில மாச பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல்லாம் பரவாயில்லைங்க,
புரிஞ்சுக்கிறேன். ஆனா எல்லாம் முடிஞ்சோம் சோம்பேறி தினத்துல வீட்டில் உட்காந்து டிவியில மாஸ் பார்த்தீங்கன்னா மோட்சமும் உங்களுக்கு டிவியில தான் காமிப்பார் ஆண்டவர். டிவிலேயே பார்த்துட்டு அங்கேயே தான் இருக்க வேண்டாம். டிவி தான் எல்லாமே ஆயிரும். எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் உமக்கும் அளக்கப்படும். நீங்க டிவியில தான் அளந்தீங்க, டிவி அளவு தான் உங்களுக்கு அளக்கப்படும். அவங்க அன்புக்குரியவர்களே, தாகத்தோடு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, தினமும் திருப்பலிக்கு வரவங்கலாம் தாகத்தோடு வரணும். ஆண்டவருடைய உடல் எனக்கு கிடைக்குது, இன்னைக்கு காசு கொடுத்து நான் வாங்க முடியாது, ஆனா ஆண்டவர் இலவசமாக கொடுக்கிறார், மரத்திலிருந்து கொடுக்கிறார், வேதனைப்பட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்தி கொடுத்திருக்கிறார் என்று அந்த நற்கருணை உண்ணும் பொழுதெல்லாம் சிலுவையை கண்முன்பு வைத்து நீங்கள் நற்கருணை வாங்க வேண்டும். அப்படித்தான் உணவு நமக்கு கிடைச்சிருக்குது, அவருடைய உடல். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த உணவில் உட்கொள்ளும் பொழுது ஒரு தெய்வ பயம் தேவை. பயம்னா கடவுள் நம்ம தண்டிச்சுவாரோ அதுக்காக கிடையாதுங்க. அது கடவுள் என்ற எண்ணத்தோடு அதை வாங்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஒரு தெய்வ பயத்தோடு வாங்க வேண்டும். ஒரு அம்மா பூசை முடிஞ்ச உடனே, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பூசை முடிஞ்ச உடனே, ஃபாதர் என்ன தயவு செய்து பிளஸ் பண்ணுங்கன்னு. நான் பிளஸ் பண்ணும்போது அழுகுறாங்க. ஏமா அழுகுறீங்கன்னா, இல்லை ஃபாதர், இது எனக்கு 2வது திருப்பலி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் காலையில் திருப்பலியில் நற்கருணை வாங்கும் பொழுது ஏன் தவறோ சாமியார் தவறோ தெரியல ஃபாதர், நற்கருணை ஆண்டவர் கீழே விழுந்துட்டார், என்னால் தாங்க முடியல ஃபாதர். குருவானவர் எடுத்து திருப்பி எனக்கு கொடுத்துட்டார், ஆனால் என்னால் ஆண்டவர் கீழே விழுந்துட்டாரு, என்னால் நற்கருணை தரையில் விழுந்துச்சு, நாலு முழுக்க என்னால் முடியல. இதோ சாயந்தர பூசைக்கு வந்து முழங்காலிலிருந்து நான் திருப்பலி பார்த்தேன் ஃபாதர். நற்கருணை 2வது முறையாக, ஆண்டவரே உமக்கு வலிச்சதுன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உமக்கு எந்தாவது ஒரு வகையில் நான் மரியாதை குறைவாக நடந்ததை என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி உட்கொண்டேன், எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுங்க. நான் செய்தது தவறா ஃபாதர்? நான் சொன்னேன், இல்லைம்மா, ஆண்டவர் நிச்சயமாக இதை அவருடைய காயங்களுக்கெல்லாம் மருந்தாக ஏற்றுக்கொள்வார், நீங்க போங்க வீட்டுக்குன்னு சொன்னேன். ஒரு தெய்வ பயம், நற்கருணை உட்கொள்ளும் பொழுது ஒரு தெய்வ பயம் நிச்சயம் தேவை என்பதுக்குரியவர்களே. மூன்றாவதாக, இறுதியாக, இந்த நற்கருணை உட்கொள்ளும் பொழுது தூய்மை வேண்டும். இன்றைய 2வது வாசகத்துல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நீங்க 23 31 32 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். பவுல் இப்படியாக சொல்வார், ஆண்டவருடைய உடல் என்று உணராமல் எவரெல்லாம் உட்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார்கள். குற்றம் புரிகிறார்கள். இன்னைக்கு நற்கருணை வாங்கிட்டு வரும்போது எவ்வளவு பொறாமையோட, கோபத்தோட, வெறுப்போட. ஒரு பங்குல மரியாயின் சேனை மீட்டிங் நடக்குது பூசைக்கு முன்னாடி சாயந்தரம், சனிக்கிழமை சாயந்தரம். அந்த மரியாயின் சேனை மீட்டிங்ல செம்ம சண்டை. 6 மணிக்கு பூசை, 5:45 ஆரம்பிச்ச சண்டை போயிட்டே இருக்குது. 6 மணிக்கு மணி அடிச்சிட்டாங்க, சண்டை போடுறாங்க 2 பேரும். இங்கே பாரு, பூசை முடியட்டும், இங்கேயே வா, பூசை போயிட்டு இங்கேயே வா, வந்து இன்னைக்கு இருக்குது உனக்கு. எல்லாம் கலைஞ்சு பூசைக்கு போயிட்டாங்க. பூசை முடிஞ்சு வந்து திருப்பி சண்டை. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்ம என்ன மனசோடு வந்து ஆண்டவரை உட்கொள்றோம், எதற்காக வருகிறோம், எப்படி உட்கொள்றோம், இதை நாம் சிந்திக்கவில்லை என்றால், இவர் இலவசமாக நமக்கு கொடுக்கிறார் என்பதற்காக இவரை சாதாரணமாக எடுத்துட வேண்டாம். ஒரு நாள் வரும், நிற்க வைத்து கேள்வி கேட்கப்படும். இலவசமாக அவருடைய உடல் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதை உணர்ந்தவர்களாக இதோ இன்று இந்த திருப்பலியில இந்த நற்கருணை உட்கொள்ளும் இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.